ரொம்ப இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஐட்டம் பண்ண போகிறேன். என்ன ஐட்டம்னா டிஷ் வந்து பருப்பு குழம்பு. ஸோ இதுதான் பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். தேவையான போட்டுக்கிறேன். இது ஒரு நான் 150 போட்டுக்கிறேன். ரொம்ப தேவையில்லை எனக்கு. ஸோ 150 கிராம் ஆள் போட்டிருக்கேன். இந்த தால் தான் சோப்பார் வந்த தால். ஸோ நம்ம முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை வந்து பருப்பில் போட்டுருவேன். சூப்பராக இருக்கும் தால். ஸோ இதோட முருங்கைக்காவும் இருக்குது. அது மட்டும் போல் மசூர் தால் இதோட இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக முருங்கைக்காய் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ நானும் இருக்கிற பாருங்க. ஓகே, அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கொஞ்சம் இது பண்ணணும், தண்ணியில் போட்டு கழுவணும். ஓகே நண்பா. நம்ம இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த வெள்ளையாக இருக்குது. ஸோ இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. ஸோ இது கழுவிட்டு கழுவணும். இது மாதிரி 2 சட்டி வச்சுக்கணும். இதை எடுத்து அதில் போடணும். பற்ற வச்சாச்சு, சொல்லி ஏற்றியாச்சு. உப்பு போட்டுக்கிறேன். இதோட சேர்த்து தேவையான உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுங்க. சும்மா ஒரு 1 கிராம் போட்டுங்க, ரொம்ப போட வேண்டாம். ஸோ இப்படி தான் கழுவணும். இது எப்படி கழுவுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இது மேலே அந்த இது போட்டுடணும். அப்போ தான் மண்ணெல்லாம் கீழே போயிடும். ஸோ 2-3 வாட்டி கழுவிக்குங்க. ஸோ நம்ம வருமா நல்லா இதாகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீஸ் மாதிரி இது மாதிரி அடிச்சுக்கணும். கம்மியாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடும். இந்த மாதிரி பிஸ்கெட் அடிச்சுக்கோங்க. இப்போது இலையை போட்டுருங்க. இலையை நல்லா கழுவி இருக்குது. இந்த மாதிரி மேலே எடுத்து அப்படியே போட்டுருங்க. நல்லா வெந்துடும் அதுவும். ஸோ நம்ம முருங்கைக்காய் எப்படி கட் பண்ணு தெரியுங்களா? இந்த மாதிரி தோல் இப்படியே எடுக்கணும். மேலே பாருங்கள், இந்த மாதிரி தோல் வந்துடுச்சு பாருங்கள் வெளியில். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடணும். நான் ஏற்கனவே கட் பண்ணேன் அது. ஸோ இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ அது வேறு முடிக்கு வேகட்டும். 25 மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் வேகிறது. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா பார்த்துங்க. அப்படியே பூச்சாகட்டும். கரெக்டாக போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உடுப்பாக போட்டுக்கலாம். வேந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ மூடியை போட்டாச்சு, நல்லா வேகட்டும். ஸோ நம்ம இதோட வெங்காயம் போட்டுக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்துடும். ஃப்ரைக்கு தனியாக வெங்காயம் போடுவேன். தனியாக வச்சுருக்கேன். 1 வெங்காயம், அதில் 1/2 வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ பூண்டு போட்டுக்கிறேன்பா. ஸோ பாருங்கள், ஒரு 5 பூண்டு ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் போட்டு விட்டு அதில் நல்லா மிக்சிங் ஆகிடும். ஸோ நல்லா வேக சேர்த்து முடிய போட்டேன். ஸோ மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். மஸ்டர்ட் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அது ஒரு 5 ml போட்டுக்கங்க, ஜாஸ்தி வேண்டாம். ஸோ வெங்காயம் பூண்டும் போட்டுக்கிறோம் தான் கொஞ்சம். கடுகு ஒரு 3 கிராம் போட்டுக்கணும். ரொம்ப போடுறாங்க தெரிஞ்சது கடுகு. ஸோ அதனால் நான் லாஸ்ட்டில் போடுறேன் கடுகு. கருவேப்பிலை தான் கருவேப்பிலை போட்டுங்க. நான் என்ன முருங்கைக்கீரை போட்டுருக்கேன். ஸோ கருவேப்பிலை நான் போட ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு 3 கிராம் போட்டுங்க. இதுதான். ஸோ
பெப்பரும் போட்டுக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் போட்டுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எடுத்துக்கலாம். பெப்பர் ஒரு 2 கிராம் போட்டுங்க. ஸோ இதோட கல்லுப்பு லைட்டாக போட்டுக்கிறேன், அதில் கம்மியாக இருக்குது. இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு வெங்காயம். ஸோ மஞ்சத்தூள் ஒரு கிராம் போட்டுருக்கேன், ஏன்னா ஏற்கனவே அதிலே போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டுங்க. சும்மா ஒரு 3 கிராம் போட்டுருக்கேன், ரொம்ப வேண்டாம். ஸோ இதோட ட்ரை சில்லி போடணும், அதுவும் போட்டுடுறேன். ஸோ நம்ம ட்ரை சில்லி ஒரு 3 போட்டுங்க. ட்ரை சில்லி போட்டேன். ஸோ இது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 3 இல்லை 5 போட்டுக்கங்க. நான் ஏற்கனவே மிளகா பொடி போட்டுருக்கேன். மல்லடி 3 கிராம் போட்டுங்க. நான் ஒரு 3 கிராம் போட்டுக்கிறேன். இதே மாதிரி மல்லித்தூள் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 3 கிராம் போட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் அப்படியே வதங்கட்டும். ட்ரை சில்லி நீங்கள் முன்னாடியே போட்டுங்க, எண்ணெய் போடுறதுக்கு முன்னாடியே. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. மசாலா சூப்பராக ரொம்ப போட்டிங்கன்னா கருகு வேணும், கருக விடக்கூடாது. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் போட்டுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கலர் கலக்கி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வேகட்டும், இன்னும் ஒரு 20 நிமிஷம் வேகணும். ஸோ நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும். ஒரு 25 மினிட்ஸ், அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 5 கிராம் போட்டுங்க, கம்மியாக தான் போடுறேன். அப்படியே போட்டுட்டேன், உடஞ்சிடும் அப்படியே. வீட்டிலையே பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும் குழம்பு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ இது வந்துடுச்சு, இதுங்களா முருங்கைக்காய் வந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன். இந்த இதில் உப்பு இருக்கா பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது உப்பு. ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக இருக்கு பாருங்கள். இதில் போட்டுறோம் முருங்கைக்காய் கீரை குழம்பு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ
இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி சூப்பரான டிஷ். ஓகேண்ணா, இதுதான். ஸோ உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்கும்பா, வேறு லெவலுக்கு சூப்பராக இருக்கும்பா.